to Simple Study All channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Charter Act of 1677. ஏற்கனவே நம்ம சேனல்ல Charter Act of 1669 வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த சார்ட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1677. இதை யார் கிராண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் சார்லஸ் டூ. இந்த சார்ட்டரில் வந்து ஏற்கனவே சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1661லையும் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1669லையும் கிராண்ட் பண்ணியிருக்க ப்ரிவிலேஜஸில் இந்த சார்ட்டரில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ரெண்டு சார்ட்டர்லேயும் கொடுத்துருக்கிற ப்ரிவிலேஜஸோடைய டைம் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபியூ ப்ரிவிலேஜஸையும் வந்து இந்த சார்ட்டரில் ஆட் பண்ணுறாங்க. அது என்னென்னா கம்பெனிக்கு வந்து போர்ட் அண்ட் ஐலாண்ட் பாம்பே டெரிட்டரியில் காயின் மின்ட் பண்ணுறதுக்கான பவரும், அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோடைய அஃபென்சஸை வந்து பாடனும் பண்ணியிருப்பாங்க இந்த சார்ட்டரில். ஓகே, இந்த சார்ட்டரில் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம மேஜர் அவுட்கம்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவுட்கம் என்ன அப்படின்னா company can impose penalties for breach of agreement or covenant granted to it. So there is a slight difference between an agreement and covenant. ஒரு agreement அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் அதோடைய லீகலி பைண்டிங் எஃபெக்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். கோவனன்ட் அப்படின்னும் போது மோர் ஃபார்மலி பைண்டிங். ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஓரல் அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரிட்டன் அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து கோவனன்ட் வந்து ரொம்ப லீகலி பைண்டிங்காக இருக்கும். அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மல் அக்ரிமெண்ட்டை விட. ஸோ ஈவன் ஃபார் அ ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் கூட கம்பெனி வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்டரில் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் கேன் ஸ்டாம்ப் அண்ட் காயின் மணி. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காயின், ஏதாவது காயின் ஒரு வந்து இட் கேன் ஸ்டாம்ப் அண்ட் காயின் மணி. இட் கேன் ஸ்டாம்ப் அண்ட் காயின் மணி. ஸோ ஸ்டாம்ப் அண்ட் காயின் மணி அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு கண்ட்ரி, ஸோ சாவரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவாக இருக்கட்டும் சரி, யூகேவாக இருக்கட்டும் சரி, யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அதோடைய சாவரின் பவரில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின், ருப்பீஸோ அதாவது மணியை வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து ஒரு சாவரின் பவரில் வரும். அந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து இந்த போர்ட் அண்ட் ஐலாண்ட் பாம்பேயில் வந்து காயினை வந்து மின்ட் பண்ணக்கூடிய பவரை வந்து தராங்க. என்னென்ன மெட்டல்ஸை யூஸ் பண்ணி இந்த காயின்ஸை வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, காப்பர், டின், லெட் ஆர் மிக்ஸ்டு காம்பவுண்ட்ஸ். மிக்சடு இந்த எல்லா மெட்டலையும் வந்து மிக்ஸ் பண்ணி கூட இவங்க வந்து காயின் மின்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடு பர்பஸ்க்கோசரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா புல்லியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த புல்லியன்ஸ்னால் என்ன அப்படின்னா ரேர் மினரல்ஸ், அதாவது கோல்டு இல்லைன்னா சில்வர், இந்த மாதிரி ரேர் மெட்டல்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணுற காயின்ஸ் வந்து புல்லியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டலை வச்சு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ட்ரேடு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கவர்னர் ஷெல் டிட்டர்மைன் த நேம் ஆஃப் த மின்டட் காயின். ஸோ இப்போ வந்து காயினை வந்து மின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த காயினுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றதையும் வந்து கவர்னர், ஏற்கனவே நம்ம சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1669 பார்த்தோம், கம்பெனி வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போர்ட் அண்ட் ஐலாண்ட் பாம்பேவுடைய கவர்னர் வந்து இந்த மின்டட் காயின்ஸுக்கு வந்து பேர் வைக்கலாம். நம்ம இந்தியன் கரன்சி ஏற்கனவே ருப்பி, ஏற்கனவே அந்த டைம்லேயே வந்து ருப்பீஸுன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ருப்பீஸ்ன்னு பேர் வைக்கலாம், பைசஸ்ன்னு பேர் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட் குரூப்ஸ் இல்லைன்னா வேறு எதனா பேரும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து the charter granted pardon to all offences committed by the company before 16th September 1676. 1676க்கு முன்னாடி கம்பெனி வந்து ஏதாவது ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணியிருந்தா அந்த அஃபென்சஸ்க்கு வந்து இந்த சார்ட்டர் மூலயமா வந்து பொது மன்னிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து pardon to all offences committed by the company அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இட் எக்ஸ்டெண்டட் த pardon to all members, agents, factors and servants. ஸோ மெம்பர், அந்த கம்பெனியோடைய மெம்பர்ஸ் எதனா அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏஜென்ட்ஸ், ஃபேக்டர்ஸ், சர்வன்ட்ஸ், இந்த கம்பெனிக்கு உள்ளே வர இந்த ஆல் மெம்பர்ஸ் என்ன அஃபென்சஸ் எல்லாம் வந்து கம்பெனியோடைய ஆர்டரின் கீழ் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய அஃபென்சஸையுமே வந்து பொது மன்னிப்பு வந்து இந்த சார்ட்டர் கீழே வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எனி அக்கௌண்ட்ஸ், டெப்ட்ஸ், டியூட்டிஸ் ஆர் டிமாண்ட்ஸ் பேயபிள் பிஃபோர் 16th September 1676. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸு, டெப்ட்ஸு, டியூட்டிஸ் ஆர் டிமாண்ட் பேயபிள்
கம்பெனி வந்து எதனா வந்து இந்த ஆப்ளிகேஷன்ஸை வச்சுருந்தா அந்த எல்லா ஆப்ளிகேஷன்ஸையும் வந்து இந்த சாப்டர் வந்து ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கு அந்த அது ரிலேட்டடாக கமிட் பண்ண அஃபென்சஸையுமே வந்து இந்த சாப்டர் வந்து சாப்டரில் வந்து பாடன் வந்து கிராண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அஃபென்சஸ் ரிலேட்டடாக எதனா வந்து ப்ரொசீடிங்ஸ், அதாவது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இங்கிலாண்டில் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து திரும்ப பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சர்டன் எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நான் அஃபென்சஸ்க்கு வந்து பொது மன்னிப்பு, அதாவது பாடன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பாடனுக்கு வந்து சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனி டியூட்டிஸ், டெப்ஸ் ஆர் டிமாண்ட் பேயபிள் பை ரீசன் ஆஃப் கஸ்டம். ஸோ கஸ்டம்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து கடனோ இல்லை டியூட்டியோ இல்லை எனி அமௌண்ட் பேயபிள் ஆன் டிமாண்டோ இருந்துச்சு அப்படின்னும் பொழுது அதுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து கொடுக்கல. அது ரிலேட்டடாக கம்பெனி ஏதாச்சும் வந்து ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து அவங்க திரும்ப பெற மாட்டாங்க. அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து நார்மலாக எப்படி கண்டக்ட் ஆகுமோ அதே மாதிரி கண்டக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1677. மேபி இதில் வந்து ஒரு 1 மார்க் கேட்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் காயினேஜ், பிரிட்டிஷ் இந்தியா காயினேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த சாப்டரில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ஸ்டடி ஆல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உண்டான நோட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து பின் பண்ணுறேன். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.